நம் உயிர் காக்க தொட்டில் குழந்தை திட்டம் தந்தார். நம் எதிர்காலம் மேம்பட பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தந்தார். நாம் ஆரோக்கியமாய் வளர்ந்திட ஊட்டச்சத்து மாவு வழங்கும் திட்டத்தை கொடுத்தார். சைக்கிள் கொடுத்து பள்ளிக்கு வா மகளே என்றார். மடிக்கணினி கொடுத்து உலகை ஆள் மகளே என்றார். நம் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கினார். நாம் தைரியமாய் உலாவர அம்மா பெட்ரோல் திட்டத்தை கொண்டு வந்தார். மங்கையர் நாம் சாதனை பல செய்திட கல்பனா சாவ்லா விருது கொடுத்து ஊக்கம் தந்தார். திருமணம் என்றால் தாய் வீட்டு சீர் போல தாலிக்கு தங்கம் தந்தார். மகப்பேறு காலத்தில் நிதி உதவியுடன் ஊட்டச்சத்து பெட்டகம் தந்தார். நாம் ஒரு உயிரை ஈன்றெடுக்கையில் குழந்தை நல பெட்டகம் தந்து ஆதரித்தார். பெண்மணியாக அரசியலில் பல்வேறு இன்னல்களை அவர் சந்தித்த போதும் பெண்களின் துயர் துடைக்க திட்டங்களை தீட்டினார். அந்த இரும்பு பெண்மணியை நாம் இழந்து நிற்கிறோம். தாயை இழந்த நாம் இன்று பாதுகாப்பின்றி தவிக்கிறோம். சென்னை கொடுங்கையூர் பகுதியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. திருவண்ணாமலையில் இளம் பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே ஓடும் பேருந்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை. கோவை உக்கடம் அருகே 17 வயது மாணவியை 7 இளைஞர்கள் கூட்டு பாலியல். தமிழகத்தில் ஒரே நாளில் 14 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. பெண் இனமே வீறு கொண்டெழு, விண்ணுலகம் சென்ற அவர் நாம் இந்த மண்ணுலகை ஆளத்தான் பல்வேறு திட்டங்களை கொடுத்தார். அவர்தம் பிறந்த நாளில் அச்சம் துறந்து அரசியல் அறிந்து மீண்டும் அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய உறுதி ஏற்போம்.